எல்லாத்துக்கும் வணக்கம். ஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹெல்மெட்டோட ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டுச்சுங்க. அப்போ நான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க ஆர்எஃப் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏன் இப்போ நான் இந்த ஹெல்மெட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஹெல்மெட்டுங்க. என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இது நீட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்ட்டில் இருக்குது. அதுதான் ஒரே ஒரு முக்கியமான ரீசன். இப்போது நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோன்னு வைங்களேன், திடீர்னு விண்ட் பிளாஸ்ட் வருதுன்னா ஹெல்மெட் வந்து எனக்கு அவ்வளோக்கா ஆடாது. ஏன்னா முக்கியமாக ரைடர் எல்லாமே பார்த்து வாங்க வேண்டியது. அந்த ஹெல்மெட் வந்துட்டு விண்ட் பிளாஸ்ட் அப்போ ஆடக்கூடாது. இல்லைன்னா நம்ம ஏதோ ஒன்று ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறோம், அந்த மாதிரி டைம்லலாம் ஹெல்மெட் ஆடிச்சுன்னா கண்ணு வந்து மறைச்சிருங்க. அந்த மாதிரி டைமில் தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் பார்த்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து எனக்கு பிடிச்சி வாங்கின ஹெல்மெட்டு இது ஒன்றுங்க. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹெல்மெட் ஒன்று. அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பைக்கும் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி தான். செகண்டாக தான் நம்ம டாம் வாங்கினோம். ஆனால் ஏன் இந்த ரெட் அண்ட் பிளாக்ல வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டுக்குருவி வந்துட்டு பிளாக் வித் ரெட் தான். அதனால தான் நான் இந்த ஹெல்மெட் வந்து பிளாக் வித் ரெட்டில் வாங்கினேங்க. ஆனால் சிட்டுக்குருவிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதோ இல்லையோ, நம்ம டாமு கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஏன்னா டாம் வந்துட்டு ஃபுல் பிளாக் தான். அதனால இந்த ஹெல்மெட் வந்துட்டு இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டாக தெரியும். நம்ம பின்னாடி யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா அந்த பிளாக்குக்கும் இந்த ரெட் கலருக்கும் சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நான் இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட் வந்துட்டு நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மோட்டோ பிளாக் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறம் போக போக நிறைய இதுக்கு போய் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து அப்புறமா இப்போ தாங்க நான் இந்த 1 வருஷமாக ஆரம்பித்தது. நான் ரொம்பவும் வீடியோ போடல. இருந்தாலுமே எனக்கு 54 சப்ஸ்கிரைபர்ஸ் 30,000 பேர் வியூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு. அதுவே எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்கேன். ஸோ இன்றைக்காச்சும் நான் வீடியோ நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இதை தான் நீ ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேங்க, வீடியோ நான் ரெகுலராக அப்லோட் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஏன் இந்த ஹெல்மெட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்துட்டு நம்ம நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. என்னென்னா ஸ்டெட் ஹெல்மெட்டு. இது வந்து எந்த ஒரு நீங்கள் இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. உங்கள் கம்ஃபர்ட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹை ரேஞ்சில் ஹெல்மெட் வேணும், நான் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹை ரேஞ்சில் வந்து நீங்கள் ஹெல்மெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்குமே எனக்கு வந்து நான் ஸ்டெப்பு தானே நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வேணால் வேறு ஹெல்மெட் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குனாங்க. ஸோ இப்போ ஏன் இந்த ஸ்டெட் கம்பெனி பற்றி இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதோட சைஸ் வந்து எம் சைஸு. என் தலைக்கு வந்து எம் சைஸ் தான் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் இது வாங்கினேன். இது நான் யூஸ் பண்ணுறப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பின்னாலேருந்து தான் ஹெல்மெட் முன்னாடி கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இந்த சின் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் ஆகி ஹெல்மெட் கூட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கீழே விழுந்தாலுமே நம்மளுக்கு இந்த இடத்துல அடிப்படாது. ஸோ மெயினாக பார்த்தவங்க இந்த சின்ன, அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இந்த நெக் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்கு இது வந்துட்டு கரெக்டாக போயிட்டு இதாகணுங்க. அதாவது ஹெல்மெட்டோட இந்த அளவு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் இந்த இடத்துல அதாவது நான் இது ஜே மவுண்ட் போடுறவங்க தெரியாது. இந்த இடத்துல பிளாக் கலரில் ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. அதாவது அப் அண்ட் டவுனாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை ஒன்று பார்த்து வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் சில ஹெல்மெட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலரில் ஒரு இதாட்டாக கொடுத்துருப்பாங்க. வந்து சில ஹெல்மெட்டில் எடுத்தோம்னா கையோட வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இது எப்போவுமே அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோட மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் கிளீனர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண இந்த சைடு எல்லாமே அப்படியே பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹெல்மெட் கிளீனர் இருந்தால் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு இதானதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம நீட்டாக வைப் பண்ணிக்கலாங்க. ஓகே, அதில் நான் இந்த ஹெல்மெட்டை பற்றி சொல்ல வந்து நான் நிறைய விஷயத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு உண்மையாக வந்து ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட்டுங்க. அது இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஹெல்மெட்டு. இதோட ஷேப்பே இது இப்படி தான். ஸ்டெட்டை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதோட ஷேப்பே இப்படி தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் பிளாக் கலர் வைசர் மாட்டலாமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ நைட் டைமில் வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒயிட்லேயே தாங்க வச்சுட்ருக்கேன். சீக்கிரமாக வேணால் பிளாக் கலர் நான் மாற்றிட்டு அது எப்படி யூஸ் பண்ண வீடியோ வேணால் அப்லோட் பண்ணுறனால. மித்தபடி இந்த ஹெல்மெட் வந்துட்டு 2 வருஷம் ரொம்ப நல்லாவே எனக்கு உழைச்சிட்டு இருக்குங்க. என்ன அங்கங்கே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. நான் வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் கொஞ்சம் அங்கங்கே ஸ்க்ராட்சாக இருக்குது. மித்தபடி ஹெல்மெட்லால எந்த ஒரு இது இல்லைங்க. அதே மாதிரி நான் ரெகுலராக இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கோம்.
மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்குது, மறக்காமல் லிங்கை தொட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க.